வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹோண்டா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எப்படி கியர் போடுறது மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதில் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு. இப்போ நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை அன்லாக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஹோண்டாவோட இப்போ லேட்டஸ்ட் மாடல் இதுதான். ஃபஸ்ட்டு உள்ளது உட்காந்துக்கலாம். உள்ளே வந்தாச்சு. இதுதான் கியர் மெத்தடு. இருக்கு தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்க்கிங். பீனா பார்க்கிங், ஆர்னா ரிவர்ஸ், என்னா நியூட்டர், டினா டிரைவிங் மோட், எஸ்னா ஸ்போர்ட்ஸ் மோட். இது கீலெஸ் என்ட்ரி தான், அதனால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே கீ உள்ள வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கீ எடுக்கவே முடியாது. அது ஏன்னு இந்த இதில் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது, காட்டுறேன். ஓகே, கிளச்சை மிதிச்சு பிரேக் மிதிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஏசி போட்டுக்கலாம், வேர்க்குது. இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கிங் நேரம் உள்ள லைட் எரியுதா, எந்தெந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்குள்ள நேர் உள்ள லைட் எரியும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல கியர் ஷிஃப்ட் பக்கத்தில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கு பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறா தெரியும். இப்படி நீங்கள் பண்ணோம்னா வராது. இந்த ப்ரெஸ்ஸிங்கை பண்ணிவிட்டு பிரேக் தான் இதில் கிளச்சு. பிரேக் மிதிச்சுட்டு இப்போ அப்படியே பார்க்கிங்லேருந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் வருது, ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரு ஆயிடுச்சு. நியூட்ரு ஆனதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி போகணும்னா இந்த நாப் இருக்குல்ல, இதை பிடிச்சி ப்ரெஷ் பண்ணிவிட்டு டி டிரைவிங் மோடுக்கு வந்தாச்சு. எந்த இதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தான் நமக்கு காட்டுறதுக்கு அந்த லைட் எரியுது. அந்த இதுக்கு நேராக லைட் எரியும். இப்போ நம்ம பிரேக்கில் இருந்து கால் எடுத்தோடனே வண்டி முன்னாடி மூவ் ஆகும். பாருங்க, அப்படி வச்சு காட்டுறோம். முன்னாடி மூவ் ஆகுதுங்களா? மூவ் ஆயிடுச்சு. சிக்னலில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இப்படி டிரைவிங் மோடை போட்டுட்டு பிரேக்கில் கால் வச்சுட்டு இருக்காதீங்க. சிக்னல்லாம் இருக்கும்போது இப்படி நியூட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் போனோம்னா சேம் அதே மெத்தட் தான். இந்த நாப் எடுத்துட்டு ஆறுக்கு நேரம் இப்போ பார்த்தோம்னா ரிவர்ஸ் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கேமரா. வண்டி பின்னாடி போகுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எஸ்னா ஸ்போர்ட்ஸ் மோடு, டினா டிரைவிங் மோடு. கொஞ்சம் எக்கானமி நமக்கு வரும், ஃபியூல் மைலேஜ் வரும். டிரைவ் மோடில் போட்டால் நல்லா வேகமாக போகுதுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ரேஸ் வண்டி ஓட்டல, அதனால் மைலேஜ் வேணும்னா டிரைவிங் மோடில் போட்டு ஓட்டுங்க, நல்லா மைலேஜ் வரும். அதுக்கடுத்தபடி இந்த வண்டியில் என்ன அட்வான்ஸ் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, இண்டிகேட்டர் போடுறேன் பாருங்கள். இண்டிகேட்டர் போடணும். இப்போ டிஸ்பிளே எதுவுமே இல்லை. இண்டிகேட்டர் போட்ட உடனே பாருங்கள், அந்த லெஃப்ட் இண்டிகேட்டரில் கேமரா மூலிமா லெஃப்ட் நமக்கு என்னென்ன இருக்கோ அந்த வியூ பார்க்கலாம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். இப்போ பாருங்கள், ரைட் இண்டிகேட்டர் போடலாம், ரைட் சைடு உள்ள வியூ காட்டும். சாரி, ரைட் நமக்கு மிரர் இருக்கனால ரைட் விஷிபிள் ஆகலை. ஸோ அப்போ இதில் லெஃப்ட் சைடு மட்டும்தான் கேமரா இருக்குது. நல்ல ஆப்ஷன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம இந்த வண்டியை ஓட்டணும். என்ன சொல்ல முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வண்டி ஆஃப் பண்ணும்போது நியூட்ரு பண்ணிட்டோம், இன்னும் ஆஃப் பண்ணல, இருங்க
ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படியே இறங்கி லாக் பண்ணிட்டு போக முடியாது. நியூட்ரல் மோட்லேயே போட்டு அதில் இண்டிகேட் காட்டுது பாருங்க. பார்க்கிங் மோடில் போட்டுட்டு தான் வண்டியை நம்ம வந்து லாக் பண்ண முடியும். இப்போ பாருங்க, பார்க்கிங் மோடு போட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டு. என்ஜினில் பவர் இன்னும் ஆஃப் பண்ணலை, பவர் ஆஃப் பண்ண சொல்லுது. பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து லாக் பண்ண முடியும். இப்போ வந்து இது கீலெஸ் என்ட்ரினால வந்து நமக்கு இதில் இண்டிகேட் காட்டுது. இதே கீ உள்ள வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கிங் மோடில் போடாமல் கீயை வந்து நம்ம அந்த அந்த ஸ்டேரிங் கீழே அந்த கீ போகிற இடத்துலேருந்து வெளியே வராது. பார்க்கிங் மோடில் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கீ வெளியே எடுக்க முடியும். சரிங்களா? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எனக்கே வந்து நிறைய டிரைவர் கேட்டிருக்காங்க. இப்போ நானே பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு உட்காந்துருப்பேன். ஒருத்தரவே நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப நேரமாக வண்டி போட்டு நோண்டிகிட்டே இருப்பார். என்னன்னு போய் நம்ம கேட்கக்கூடாதுல்ல. கேட்டோம்னா உனக்கு என்ன வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க ஒரு சிலர். நானும் பார்த்தேன் என்னதான் பண்ணுறாரு பார்க்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்தார் இறங்கி. சார் என்னன்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி கீ வந்து வண்டியிலேருந்து எடுக்க முடியல என்னன்னு அவர் சொல்லும்போதே நான் தெரிஞ்சுட்டேன். கீ எடுக்க முடியலனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஒரு பார்க்கிங்கில் போடாமல் விட்டாரு அப்படின்னு நினச்சி நான் கரெக்டாக வந்த உடனே டக்குன்னு பார்க்கிங்கில் போட்டு சாவி எடுத்து கையில் கொடுத்துட்டேன். அவர் கேட்குறாரு, என்னங்க பண்ணீங்க? நானும் அரை மணி நேரமாக போராடுறேன், சாவி எடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். நல்ல வேலை என்கிட்ட வராமல் இருந்திருந்தாருன்னு வைங்க, அந்த செட்டோட சாவியை பிடிங்கி எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு அவர்கிட்ட புரிய வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் நியூட்ரல் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் நியூட்ரல் பண்ணாமல் பார்க்கிங்கில் அந்த லிவரில் அந்த இப்போ உங்களுக்கு டெமோ காட்டினல அது மாதிரி அவருக்கு வந்து பார்க்கிங் மோடில் போட்டு அதுக்கப்புறம் அந்த சாவியை எடுத்து கையில் கொடுத்தேன். இது தெரியாமல் இத்தனை நாள் நான் வந்துருந்துட்டேன், ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு போனார். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.